வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஆன்சர் கீ பார்த்துடலாம். எக்ஸாமுக்கு போகும்போது இது ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க இந்த கொஷின் பேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். டிஎன்ஏ குறின் இடமாற்றம் திறனுக்கு என்ன பெயர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான கொஸ்டின். இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், டிரான்ஸ்போசான். அடுத்து வந்து வளர்ப்பு ஊடகத்தில் வைத்து வளர்க்க தேவைப்படும் திசு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான 1 மார்க்கு. பிரிகைக்குறி எக்ஸ்பிளான்ட். தொடர்குறியான் என்பது என்ன? இது ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா நம்ம படித்தோம். ஆகஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏயுஜி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா காளான் வளர்ப்பில் பின்பற்ற வேண்டிய இணை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்றுக்குட்டியின் சிறுகுடல் பகுதியிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் நொதியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நொதிக்கு வந்து பார்த்தோன்னா கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்றுக்குட்டியின் அதாவது அல்கலீன் பாஸ்பேட் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை பயன்படுத்தப்படும் சூரிய அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. 2% மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புவி வெப்பமயமாதல் காரணமாக 14%, 60% பசுமை இல்ல வாயுகள் முறையே. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டியில் வந்து பார்த்தோன்னா சிஎஃப்சி மற்றும் சிஎஃப்சி அண்டு CO2. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம சூழ்நிலைப்படியில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, குழுமம், சூழ்நிலை மண்டலம், நிலத்தோற்றம், உயிர்மம், அதாவது கம்யூனிட்டி, ஈகோசிஸ்டம், லேண்ட்ஸ்கேப், பயோமி. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மூடுவிதை தாவரங்களின் ஆண் கேமெட்டோடைய முதல் செல் வந்து ஆண் கேமெட்னு வந்தாலே நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து மைக்ரோஸ்போர் நுண்வித்து. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பிபிஆர்னு என்ன? இந்த 1 மார்க் எல்லா எக்ஸாம்லையுமே கேட்குறாங்க. பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட் போலிவர் ரூட்ரிகிஸ் கரெக்டான ஆப்ஷன் ஏ. அதே மாதிரி ஒரு உயிரினம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமைந்து தனது பணியினை செய்வது என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீச் செயல் வாலிடம், ஆப்ஷன் டி. 12க்கு வந்து ஓங்கு பண்பான மஞ்சள் விதிரைக்கு ஒரு எடுத்துக்காட்டு பண்பு கேட்டிருக்காங்க. அப்போ 12க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் காட்லிடன், பச்சை வித்திலை. ஆப்ஷன் ஏ கிரீன் காட்லிடன். இது வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்து விதையில் சூழ்காமினால் ஏற்படும் தழும்பு வந்து என்ன? இது புக் பேக் படிச்சிருப்பீங்க. ஹீலியம்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம், விதை தழும்பு. ஸோ இதிலேயே வந்து நமக்கு தழும்புன்னு இருக்கிறதுனால விதை தழும்பு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக எழுதிடலாம். கீழ்கண்டவற்றில் எது சூழ்நிலை மண்டலத்தின் கூறு அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உயிர் இருக்கிறது எதுனா பாக்டீரியா தான். ஸோ பாக்டீரியா தான் கூறு கிடையாது. மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உயிர் இல்லாதது, பாக்டீரியாவுக்கு மட்டும் தான் உயிர் இருக்குது. ஒரே ரக இனத்திலேயே கலப்பு செய்வது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ, இன்ட்ராவரைட்டல். ஸோ இதுதான் கரெக்டு. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ 2 மார்க் வந்து எண்டோத்தீலியம் கேட்டிருக்காங்க. சோதனை கலப்பு என்றால் என்ன? டடாபேலை. மரபு பொருளில் பயன்படுத்தப்படும் நொதிகளின் பெயர்கள். தாவும் மரபணுக்கள். உணவு சங்கிலி என்றால் என்ன? தேக்கின் பயன்கள் யாவை? அடுத்து கூட்டு பரிமாணம் என்றால் என்ன? சைப்ரிட் வரையறுக்கவும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 × 3 18. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் கம்பல்சரி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சைப்ரிட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க கம்பல்சரியில். அதே மாதிரி ஒரு தாங்கி கடத்தினை எவ்வாறு அடையாளம் காண்பாய்? ஹவ் வில் யூ ஐடென்டிஃபை வெக்டர்? இணை ஓங்குத்தன்மை என்றால் எடுத்துக்காட்டு கோடாமினன்ஸ். கருப்பை நம்பை படமறித்த பாகங்குறி. டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி செகண்டரி இன்ட்ரடக்ஷன். வெப்ப அடுக்கு அமைவை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. கார்பன் வழித்தடம், கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு. குறியீடு மற்றும் குறியீட்ட வேறுபாடு. நுண்ணுயிர் நீக்கம் என்றால் என்ன? வளப்பரணி எவ்வாறு நுண்ணுயிர்க்கம் செய்வார்? டிஃபைன் ஸ்டெரிலைசேஷன், ஹவ் வில் யூ ஸ்டெரிலைஸ் த கல்ச்சர் ரூம். டபிடம் என்றால் என்ன? 5 மார்க் ரொம்ப முக்கியம். முழுமையற்ற ஓங்குத்தன்மையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. குறுக்கேற்றம் என்றால் என்ன? குறுக்கேற்றத்தின் செயல்முறை. தனிசெல் புரதம் என்றால் என்ன? அதன் பயன்பாடுகள். வாட் இஸ் சிங்கிள் செல் புரோட்டீன்? எக்ஸ்பிளைன். தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள கொள்கைகள். தகவல் படிப்படையில் வறநில தாவரங்கள் வகைப்படுத்துக. சூழ்நிலை மண்டலத்திற்கான எடுத்துக்காட்டு. சூழ்நிலை மண்டலத்தின் வகைகளை பட்டியலிடு. திரவமல்லாத கழிவு ஒரு சுகாதார பிரச்சனை, இதை தீர்க்க சரியான வழிமுறைகள். நவீன விதை சேமிப்பு முறை. கீழ்காணும் தாவரங்களில் மருந்தாக பயன்படும் மருத்துவ பகுதி கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் சீட் ஸ்டோரேஜ். ஓகே. இதுக்கான கீ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க.
ஸோ மறக்காது இந்த வீடியோலாம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி ரேடியோத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. இதான் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர், கவர்மெண்ட்டோட கீ ஆன்சர். ஸோ இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி அழகாக நீட்டாக நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். இப்போ டைப் ஆஃப் டபிடம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து 4 o'clock பிளான்ட்டு, கிராசிங் ஓவர் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் செல் ப்ரோட்டீன் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷினை நல்லா தரவாக படித்து எழுதி பாருங்கள். டோட்டிபொட்டன்சி, டிடிஃபரன்ஷியேஷன் இந்த மாதிரி கீ பாயிண்ட்டுக்கு தான் வந்து மார்க்கு. ஸோ கீ பாயிண்ட்னா நல்லா தரவாக படித்து எழுதி பாருங்கள். 2 டைப் ஆஃப் இக்கோசிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இக்கோசிஸ்டம் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இக்கோசிஸ்டம் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர். இது பார்த்திங்கன்னா மே 2022 நடந்தது தான். தமிழ் மீடியத்துக்கான ஆன்சர் கீ இருக்குது, ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நிறைய ப்ரெசன்டேஷன் இருக்குது, அதை நான் 1 by 1 உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த அப்டேட்லாம் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பியூர் சயின்ஸ் பாட்னி ஸ்டூடெண்ட், நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் 70 out of 70 எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப கைட்லைன்ஸாக உங்களுக்கு இருக்கும், நல்லா கைட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ எப்படி தமிழ் மீடியத்தில் வந்து எக்ஸாம் எழுதுறதுன்னு சொல்லி நீட்டாக வந்து பார்த்தோன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.